அனைவருக்கும் வணக்கம். இன்றைய டாபிக் வந்து நாகா இராவனும் அர்ஜுன் பீமை பற்றி பேசியிருக்கோம். நன்றி. வணக்கம் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம வந்து மகாபாரதத்தில் ஒரு 2 கதை, தெரிஞ்ச ஒரு கேரக்டர், தெரியாத கேரக்டர் பார்ப்போம். சரியா? குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தெரியாத ஒரு கதை. இப்போ அர்ஜுன் இதில் வந்து மொத்தம் 34 குணாஸ் இதில் இருக்காங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அதில் முக்கியமான ஒருத்தர், ஆனால் அது சரியாக நிறையா பிரபலமாகலை. யாருன்னா அர்ஜுனோட சன் நாகா இராவன்னு பேர். நாகா இராவன். அவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவருக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு 3 நாளில் செத்து போயிடுவான். 3 ஹவர்ஸில் செத்து போயிடுவான். அப்படிங்கும்போது யார் பொண்ணு கொடுப்பா? யாருமே அவனுக்கு பொண்ணு கொடுக்கல. ஆனால் அவனுக்கு கல்யாணம் ஆயே ஆகணும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, கிருஷ்ணர் என்ன பண்ணார், நம்ம பொண்ணு வேஷத்தில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறார். மோகினி அவதாரம் எடுத்து கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த 3 மணி நேரத்தில் இறந்து போயிடணும். இறந்தவுடனே அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கணுமா. அதுதான் அதோட அந்த மாதிரி ஒரு இது. அப்போ கிருஷ்ணர் அழுதார். அப்போ இந்த ஸ்டோரிக்கு முக்கியமான சாக்ரிஃபைஸ் பண்ண, இந்த பாண்டவாஸ் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமாக சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு கேரக்டர் வந்து நாகா இராவன் அப்படின்னு ஒரு பையன். அது அர்ஜுனனோட பையன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம தெரிஞ்ச ஒரு கதையை பற்றி பேசுவோம். தெரிஞ்ச கதைன்னா நம்ம பரசுராமர் என்ன பண்ணார்னா, அவங்க அப்பா பேச்சை தட்டாதவர் அப்படின்னு ஒரு பிரபலமானவர். அவங்க அப்பா வந்து ஜமதக்னிவர். அவர் என்ன பண்ணார்னா, அவங்க அம்மாவை வந்து நீ போய் கழுத்தை வெட்டிட்டு வான்னு அவர் பையங்களை சொல்லும்போது மற்ற பசங்கள்லாம் போகல. ஆனால் பரசுராமர் போய் அப்பா சொன்ன உடனே கழுத்தை வந்து கட் பண்ணிட்டார், அம்மா கழுத்தை. அதுக்கப்புறம் திருப்பி வந்து அப்பாட்ட மன்னிச்சுக்கங்க, அம்மா எனக்கு வேணும், நீங்கள் இது உயிர்ப்பித்து கொடுங்கன்னு கேட்டோன்னே திருப்பி அந்த தலையையும் உடம்பையும் சேர்த்து வச்சு இது பண்ணாங்க. இது வந்து அப்பா பேச்சை கேட்குறதுக்கு ரொம்ப பெரிய விஷயமாக இந்த பரசுராமர் பேசப்படுறார். இவர் வந்து ஒரு அவதாரம். அவர் ரொம்ப அதுக்கப்புறம் நிறைய வெற்றிகள்லாம் அடைகிறார். அவர் கையில் வந்து கோடாலி இருக்கும். அதுதான் அது முக்கியமான விஷயம். சரி, இதுக்கப்புறம் பீம். இப்போ இந்த மகாபாரதத்தில் நம்ம வந்து பீம் தான் திரௌபதியை ரொம்ப உண்மையாக லவ் பண்ணோம். ஓகேவா? திரௌபதிக்கு வந்து என்ன வேணாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் அவன் தான் நிறையா சண்டைகள்லாம் போட்டு திரௌபதிக்காக வேண்டி இது பண்ணான். ஆனால் திரௌபதிக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அர்ஜுனத்தான் பிடிச்சிருந்தது. ஓகேவா? இதெல்லாம் ஒரு சின்ன குட்டி விஷயங்கள். மகாபாரதம்னு பெருசாக சொல்லாமல் முக்கியமான கேரக்டர், பேசப்படாத கேரக்டர்ஸை பற்றி நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இது போதும். நாளைக்கு அடுத்ததில் பேசலாம். நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இதை போட்டு காட்டுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புங்க. ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.